பேசுவோம் சார். ஹெட்ஃபோனில் தான் மேடம். ரொம்ப நன்றி மேடம். சாப்பிட்டு பாடம் எப்படியோ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி எப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல மேடம். ஹெட்லேருந்து டோ வரைக்கும் தூக்கி வேற எங்கேயோ கொண்டு போன மாதிரி இருந்து எனக்கு இந்த கை ஒவ்வொரு சக்கரத்துலேயும் போச்சுல அந்த இடத்துல அப்படியே எனக்கு அது ஒரு நிறங்கள் தெரிய ஆரம்பிச்சு. உடம்பு ஃபுல்லாக லேஸ் ஆகி எனக்கு அது எங்கேயோ கொண்டு போன மாதிரி இருந்துச்சு மேடம். மனசெல்லாம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல மேடம். உண்மையிலே நீங்கள் ஒரு பெரிய கடவுளுடைய அவதாரம் தான் மேடம். நீங்கள் நான் இதுவரை இப்படி ஒரு ஆக்சுவலி அது வந்து சார் நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ஒரு மீடியேட்டர் தான். நீங்க டிமாண்ட் மீடியேட்டர் சொல்ல முடியாது மேடம். நீங்கள் வந்து ஒரு டிவைன் பிறவி தான் மேடம். அதனால என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. நான் முதல்ல வரும்போது என்னவோ நினைச்சேன், ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்படி ஒரு ஒரு மாற்றத்தை நீங்க கொடுப்பீங்க நான் நினைக்கவே இல்லை மேடம். ரொம்ப நல்லதுங்க சார். நன்றிங்க சார். சந்தோஷமா இருங்க சரிங்களா. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மாறி இருக்குங்க சார். நான் அதை நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. சரி மேடம். நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இருந்த அந்த பாடி அந்த சக்கராஸோட அந்த அமைப்பு எதுவுமே இப்போ இல்லை. எல்லாமே மாறி இருக்கு. உங்களோட சிந்தனையிலேயே மாற்றமும் இதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப போல்டா இருப்பீங்க. அதை வந்து நல்லா பயன்படுத்தி நீங்க சூப்பரா வெளியே வந்துடணும். அந்த காலெல்லாம் நீங்க பண்ணதுல இந்த கையில இருந்து 2 பாம்ல இருந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்கு. அது இதுவரை அப்படி ஒரு சென்சேஷன் எனக்கு வந்ததே கிடையாது வாழ்க்கையில. இப்படி ஒரு அது எப்படி சொல்லன்னு தெரியல எனக்கு. அது சரி மேடம். அந்த யூடியூப்ல நீங்க அதை பண்ணதுக்கு அந்த அந்த யூடியூப் அந்த சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க தானே நடத்துறீங்கன்னா யூடியூப் சேனல். எனக்கு இல்லைன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நான் சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பேன். வேற எல்லாமே பார்த்துட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அந்த இது வேற ஒருத்தங்க அவங்க மதுரையா கோயம்புத்தூரா இங்கேயோ ஒரு உள்ளவங்க அந்த போனோன்னு ஒரு மெடிடேஷன் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி பார்த்தா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஏதாவது சொன்னாங்க. நல்லதுங்க சார். ஸோ வந்து நீங்க கனெக்டடா இருக்கீங்க சார். நீங்க நல்ல அந்த சுப்ரீம் பவரோட கனெக்டடா இருக்கீங்க. அதான் உங்களால இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. எனக்கு இது முதல்ல மேடம் இது எனக்கு என் கண்ணுல வந்து ஒரு 15 days முன்னாடி தான் உங்க சேனல் வந்து எனக்கு தெரிஞ்சது. நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. உங்க இது எனக்கு கிடைக்காம போச்சு. இல்லைன்னா முதல்ல நான் இங்கே நல்லா இருந்துட்டேன். கண்டிப்பா இப்போ ரொம்ப டைம் ஆயிடலங்க சார். இதுக்கப்புறம் நல்லா இருப்போமே இப்ப என்ன அவ்வளவுதானே. நீங்க யூடியூப் இப்பதான் போடுறீங்களா? முன்னாடி போடுறது இல்லையோ? இல்ல சார் 7 years போயிட்டு இருக்கு சார். 7 years ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு கண்ணுக்கு இதுவரை படலையா மேடம் இந்த சேனல்? ஓகே. நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பாத்தீங்கன்னா என்னோடது வந்திருக்கும் முன்னாடி. இல்லையா இது வரைக்கும் உங்க இது வந்து இப்பதான் ரீசெண்டா தான் நான் உங்கள்கிட்ட பேசின அன்னைக்கு தான் இந்த நாள் தான் எனக்கு கிடைச்சது. அதாவது வேற எல்லாரும் சொல்லுவதை விட உங்க இது வந்து ரொம்ப இம்பாக்டா இருந்தது. எப்படின்னா யாருமே இந்த டயபெட்டிக்ஸ் வந்து அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை சரி பண்ணிடலாங்கிறத ஒரு ஹோப்பை கொடுத்தது நீங்க மட்டும்தான். இதுவரை யாரும் அதை ஒரு இதாட்டு சொல்லல. உங்களால ரிலேட் பண்ண முடியுதா சார்? இப்ப பேசுனதுக்கு அப்புறம் உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? இந்த விஷயத்தை சரி பண்ணிடலான்றது தெரியுதா உங்களுக்கு? ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா தெரியும் மேடம். எனக்கு இந்த சக்கராவை இமேஜின் பண்ணும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு சென்சேஷன் இருந்து மேடம். சோ நீங்க இதுக்கப்புறம் ஆரோக்கியமா இருப்பீங்க சார். கவலைப்படாதீங்க. சரி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லதுங்க சார். நல்லதுங்க சார். நம்ம சந்திக்கலாம். ஓகே. சரி மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சரி மேடம். நன்றி மேடம். நன்றி.